இறக்கட்டுமே, நம்மில் இறையருள் வளரட்டுமே, அது இகமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இசை முழங்கட்டுமே. இயேசுவில் பிரியமான தெய்வீக திருப்பலியானது சிறப்பு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. எஸ் ரூபிகா அவர்கள் நல்ல முறையிலே படிக்க இறைஞானம் பெறவும், திரு ஜேவியர் அவர்கள் தொழிலை சிறந்து விளங்கவும், பாரதி அவர்களுக்கு நல்ல உடற்சுகம் கிடைக்கவும் தெய்வீக திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் அவர் தெய்வீக திருப்பலியானது இறந்த ஆன்மாவுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமாவாசை அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாளிலே அவருடைய ஆண்நிலை காட்சிக்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் அவரது பாவங்களை மன்னித்து அவருக்கு நித்திய இளைப்பாற்றி அருள தெய்வீக திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, திங்கட்கிழமை அனைத்து வானதூதர்களுக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். நமக்காக கடவுள் முன்குறித்து வைத்திருக்கக்கூடிய வானதூதர் நம்மோடு உடனிருந்து நமக்கு முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக இருந்து நமக்கு அனைத்து உதவிகளையும் இந்த கஷ்டமான நோய் நம் மத்தியிலே நிலவி இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இந்த அதிதூதர்கள் வானதூதர்கள் நம்மளுக்கு உதவி புரிய இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி ஒளியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவையென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகிறார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 17, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் கிளையாதில் குடியிருந்த திஸ்பே ஊரைச் சேர்ந்த எலியா ஆகாபு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினால் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது. இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாக போய் யோர்தானுக்கு அப்பால் உள்ள கெரீத்து ஓடை அருகில் ஒளிந்து கொள். அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள். அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். அவ்வாறே அவர் போய்
ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கெரித்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 121. நாம் சொல்ல வேண்டிய பதில்: விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். இறைவசனங்கள் 1 மற்றும் 2. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். ஜெபப்பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். இறைவசனங்கள் 3 மற்றும் 4. அவர் உம் காலில் இடராதபடி பார்த்துக் கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணையறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஜெபப்பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். இறைவசனங்கள் 5 மற்றும் 6. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஜெபப்பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். இறைவசனங்கள் 7 மற்றும் 8. ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்று பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்பொழுதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். ஜெபப்பாடல். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். Alleluia, 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 alleluia. மகிழ்ந்து பெருமை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணகத்தில் கைமாறு விருதியாகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதி பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் எவ்வாறாக தம்மை நம்பி வந்தவர்களை கைவிடாமல் அவர் பாதுகாக்கின்றார், அவர்களுக்கான உதவியை செய்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினர் வாழ்ந்த காலத்திலே மழையோ பனியோ பெய்யாது என்று அவருக்கான வார்த்தை வழங்கப்படுகிறது. மக்கள் பசியிலும் பட்டினிலும் வாடுவார்கள், அவர்கள் மத்தியிலே உணவு இருக்காது என்று இறைவன் எலியாவிடம் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறாக எலியா இத்தகைய ஒரு துன்பத்திலே இருந்த தருணத்திலும் கடவுள் எவ்வாறாக மனிதர்கள் வழியாக அல்ல, மாறாக காகங்கள் வழியாக அவருக்கு இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்து அவர் உயிர் வாழ அவர் உதவி புரிவதை பார்க்கின்றோம். ஆகவே தன்னை நம்பி வந்த இறையடியார்களுக்கு கடவுள் தொடர்ந்து தனது உதவியை மனிதர்கள் வழியாக மட்டுமல்ல பறவைகள் வழியாக நாம் தொடக்க புத்தகத்திலே வாசிக்கின்றோம். நோவா காலத்திலே மழை வந்தபொழுது அங்கே ஒரு பறவைதான் சென்று மக்கள் எவ்வாறாக இருக்கிறார்கள், தண்ணி வற்றி போயிருக்கிறதா இல்லையா என்று நோவாவுக்கு சொல்வதற்காக அந்த பறவை அனுப்பி வைக்கப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். பறவையின் வழியாக கடவுள் மக்களுக்கு உதவுவதை பார்க்கின்றோம். அதே போல நாம் பழைய ஏற்பாட்டில் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது யோனா அவர்கள் திமிங்கலத்தின் வயிற்றிலே 3 இரவு 3 பகல் அவர் உயிரோடு இருந்தார். அந்த மீனானது அவர் உயிர் வாழ்வதற்கு உதவியாக இருந்தது, கடவுளுடைய ஒரு கரமாக இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே எலியா அவர்கள் உயிர் வாழ கடவுள் காகம் வழியாக அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து அவர் உயிர் வாழ வேண்டும், மக்களுக்கு இன்னும் கடவுளை பற்றி எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லி உணவும் அவருக்கான தண்ணீரை அந்த யோர்தான் நதியின் வழியாகவும் கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆகவே கடவுளிடம் நம்பி வருகின்ற பொழுது எப்படியாவது அவர் யார் மூலமாவது உதவி செய்வார் என்பது இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு தெளிவாகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, மேலுமாக இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்றோம். அதிலே அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் எவ்வாறாக மக்களை நேசிக்கின்றார், மக்கள் நல்ல முறையிலே வாழ்வதற்கான படிப்பினைகளை கடவுள் தருவதை பார்க்கின்றோம். எவ்வாறாக பழைய ஏற்பாட்டிலே மோய்சன் 10 கட்டளைகளை கொடுத்து இவ்வாறாக வாழ்கின்ற பொழுது, சட்டத்திட்டத்தோடு நெறியோடு வாழ்கின்ற பொழுது நீங்கள் கடவுளுக்கு பிரியமான மக்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை மீது அமர்ந்து அவர்கள் வாழ்வுக்கான நல்ல செய்திகளை, விண்ணரசை பற்றி கொள்வதற்கான செய்திகளை வழங்குவதை பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம் மத்தியிலே பணம் இருக்கின்ற பொழுது, நம் மத்தியிலே புகழ் இருக்கின்ற பொழுது நாம் அனைவராலும் மதிக்கப்படுகின்றோம். அவை காட்டிலும் அந்த பணத்தை விட, நம்மிடம் வைத்திருக்கக்கூடிய பொருளை விட, புகழை விட, பட்டத்தை விட நாம் எத்தகைய மனிதர்களாக இருக்க வேண்டும்? ஏழையின் உள்ளத்தோர்
மேலுமாக நாம் கனிவு உடையவர்களாக, சாந்த குணம் கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக, தூயவர்களாக வாழ்கின்ற பொழுது நாம் அந்த பணம் படைத்தவர்களை விட, புகழ் பெற்றவர்களை விட, பட்டம் பெற்றவர்களை விட தலை சிறந்த மனிதர்களாக கடவுளுடைய திருமுன் நாம் விளங்குகின்றோம். அவர்கள் அனைத்தையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நாம் பேறு பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், நாம் மிக சிறந்தவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இந்த அற்புதமான நாளிலும் கூட இந்த மழை பொழிவை கேட்டு அதன்படி நாம் வாழ்வோம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, மகாத்மா காந்தி அவர்களுக்கு விவிலியத்திலே மிகவும் பிடித்த ஒரு பகுதி எது என்று சொன்னால் இந்த மழை பொழிவு. இதை பின்பற்றினால் ஒருவர் உலகத்தை ஆட்சி செலுத்தலாம். இதை பின்பற்றினால் நாம் இந்த உலகத்தை வெல்லலாம். இதை பின்பற்றினால் நமது ஆன்மாவை காத்து கொள்ளலாம். இதை பின்பற்றினால் நமக்கான மோட்ச பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணற்ற புனிதர்களும் கூட நம் மத்தியிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவை நாம் ஏற்போம், அதன்படி வாழ்வோம், விண்ணரசை சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாற்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் முது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அருளாதல் இயேசுக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயினும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியிருப்பது அந்தோனியார், புனித ஜான் மரிய வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. பணித்த அன்பின் ஜெபத்தை பக்தியோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, மான்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய அமைதியை, ஒற்றுமையை, சமாதானத்தை, மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், விண்ணை மண்ணையும் படைத்த பரிசுத்த கடவுள் இதோ நம்மத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நமக்கான உதவியை செய்வதற்காக, நாம் கேட்பதை நமக்கு அளிப்பதற்காக. இந்த
செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. என் கண்முன்னே நீர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்தீர். நிரம்பி வழிகின்ற எனது பாத்திரம் எத்துணை மேன்மையானது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவி எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவேற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியாம் மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். நாம் இந்த வேளையில் ஒன்றாய் கூடி வாழ்த்தி போற்றிடுவோம். அன்னை மரியாம் மாதாவுக்கு மங்களம் பாடிடுவோம். அருள் நிறைந்த அன்னையே, அகில லோக நாயகி. அருள் நிறைந்த அன்னையே, அகில லோக நாயகி. ஆண்டவரின் அன்பு தாயும் நீ, எங்கள் அன்னையே. ஆண்டவரின் அன்பு தாயும் நீ, காத்திடும் எங்கள் அன்னை மரியாம் மாதா.